எங்க பொருள் கேட்கல, நீங்க எங்க பொருள் எனக்கு தெரியும், எங்க பொருள் எனக்கு தெரியும், நிச்சயம் தெரியும். ஈஸ்வரனுக்கு தெரியாதபடியா ஒருத்தவங்க வீட்டுல இருந்தே கிளம்ப முடியும்? அதனால எங்க பொருள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியும்னா, நீங்கள் நாராயணனை பார்க்க போறேன் சிவன் சொல்றார். யார் எங்க போனாலும் எங்கெங்கெல்லாம் போனாலும் சிவனுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எல்லாம் தெரியறதும் ஒரு சமம் இல்லையா? ஆனா சங்கல்பிச்சாதான் தெரியும். அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சங்கல்பிச்சாதான் தெரியும். இவர்கள் எங்க போறார்கள்? விஷ்ணுவை பார்க்க போறேன், அதனால நான் உங்களை பார்க்க வந்தேங்கிறார். அனுகிரகாயே பத்ரம் வரா ஏவம் மே தரிசனம் கிருதம். எப்ப நாராயணனை தரிசனம் பண்ண புரியலோ உங்களை தரிசனம் பண்றேன் நான். அந்த பேசுற சிவேன வச்சசாத்வம் பேசுற உங்களை தரிசனம் பண்ண வந்தேன். உடனே மேல சொல்றார், எங்களையா? எங்களை எங்களை பார்க்கறதுக்கு நீங்க இல்லப்பா, சாதுக்கள் இல்லையா? நீங்க எல்லாம் பாகவதாள் இல்லையா? பாகவதாளை பார்க்கறதுனா எனக்கு கொள்ள ஆசை. நாங்க பாகவதா ஒரு அஷ்டபதி கூட பாட தெரியாது. அஷ்டபதி பாடலாம் பாகவதான் நினைச்சுக்காதப்பா. பகவான பார்க்கணும்னு வீட்டை விட்டு கிளம்பினே இல்லையா? பாகவதனாக இல்லாதவன் அப்படி கிளம்பவே மாட்டான். எப்ப பார்க்கணுங்கிற ஒரு ஆசையால புறப்பட்டியோ, எப்பரம் பிரம்மசாட்சாத் திரிகுணா ஜீவ சம்ஹிதாத் பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னகா சப்ரியோஹி மேயே. குணாதீதனாக கூடிய புருஷோத்தமனான அந்த நாராயணனை யாருக்கு பார்க்கணும்னு தோணித்தோ அந்த பாகவதாலாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதனால சிவபெருமான் சொல்றார், அந்த நாராயணனை நான் சிபாரிசு பண்ணாதான் நீங்கெல்லாம் சீக்கிரமா பார்க்க முடியும். அதனால நான் அந்த நாராயணனுக்கு அவரை பார்க்கறதுக்கு சுலபமான ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்றேன் என்று யோகாதேசங்கிற ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணி நாராயண சாட்சா்காரம் இவர்களுக்கு சுலபமா கிடைக்கும்படி அனுகிரகிச்சார் தட்சிணாமூர்த்தியான குருதேவரான பரமேஸ்வரன். அதே மாதிரி அதே பாகவதத்துல சிவபெருமானுடைய சம்பாஷணை. மார்க்கண்டேயர் கீழே தபசு பண்ணிருக்கிறார். புஷ்பபத்ரா நதி தீரத்துல பதரிகாசிரமத்துல தியானம் பண்ணிருக்கிறார் மார்க்கண்டேயர். பார்வதி பரமேஸ்வரால் ரிஷப வாகனத்துல போயின்னு இருக்கிறார் ஆகாசத்துல. பார்வதி பார்த்தா, அது பத்தேடா ஒரு குழந்தை தபசு பண்ணிட்டு இருக்கிறார், 16 வயசு இருக்கும் போல இருக்கு, எப்படி தபசு பண்றாரு, அவருக்கு நீங்க தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறார் பார்வதி. அம்மா அப்படித்தானே சொல்லணும், எல்லாருக்கும் அம்மா தான் பிரேரணை பண்ணணும், அம்பாள் தான் பிரேரணை பண்ணணும், தரிசனம் கொடு அப்படி. இவர் என்ன சொல்றார், தரிசனம் கொடு. இவெல்லாம் தபசு பண்ணா தரிசனம் கொடுக்க கூடாதுமா. நாராயணனே துருவனுக்கு தரிசனம் கொடுக்கவில்லைன்னா துருவனை தரிசனம் பண்ணா புண்ணியம்னு நினைச்சனு வந்தாராம் நாராயணன். அந்த துருவனை பார்க்கறது என் பாக்கியம்னு நினைச்சனு வந்தாராம். அதனால சிவபெருமான் சொல்றா, அயம் ஹி பரமோ லாபகா த்ரிணாம் சாது சமாகமஹ. பார்வதி, இப்பேற்பட்ட மகானை பார்க்கறது நம்ம ஆத்துலேருந்து என்னமோ சந்தியாகாலம் ஆச்சு இப்படி ரிஷப வாகனத்துல போயிட்டு வருவோம்னு கிளம்பினோம். இன்னைக்கு நம்ம அதிருஷ்டத்தை பத்தியா, இன்னைக்கு இப்பேற்பட்ட மகானை பார்க்கிறாப்புல நமக்கு ஒரு சான்ஸ் அடிச்சது அப்படின்னு சொல்லிக்கிறாரா. இது மாதிரி அழகா பேசுகிறான். சிவே நவச்சசாத்வா, அவருடைய பேச்சு அழகா இருக்குமா சிவபெருமானுடைய பேச்சு. துணாம் சாது சமாகமஹ அப்படின்னு நினைச்சணும் வரா. நைசா உள்ள பிரவேசிக்கிறார். உள்ள இடமே இல்லையா மார்க்கண்டேயருடைய ஹிருதயத்துல. ஏன்னா அப்படி பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு உட்கார்ந்துக்கிற மார்க்கண்டேயர் இடத்துல இவருக்கு புகுறதுக்கு எங்காவது இடம் கிடைக்குமான்னு பாக்குறார் சிவபெருமான். நாராயணன் ஹதயத்துல நிறைஞ்சிருக்கிறார் மார்க்கண்டேயருக்கு. புகை இடம் கிடைக்குமான்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அந்த நீலமேக சியாமலன் ஸ்படிக வர்ணனாயிட்டா. சங்கு சக்கரம் மழுவும் மானாக மாறி எடுத்து, பீதாம்பரம் அப்படியே புலித்தோலாக மாறி எடுத்து, கண்டத்துல கட்டின்ற கௌஸ்துபம் நீலகண்டனாக மாறி எடுத்து, கஸ்தூரி திலகம் 3வது நேத்திரமாக மாறி எடுத்து, அந்த சந்திரம் சந்திரகமாக மாறி எடுத்து,
இப்படி மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா பரமேஸ்வரன் இருக்கிறார். இங்க உங்க யாரும் வர சொன்னது அப்படின்னு கேட்கிறார். நான் அஷ்டாட்சரம் தானே சொல்லிட்டு இருந்தேன், உங்களை யாரும் வர சொன்னதுன்னு. ஐயாவாளுக்கு தரிசனம் கொடுத்தாராம் ஒரு நாள். இது மாதிரி ஐயாவால பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணிட்டே இருந்தாராம். நம சிவாய நம சிவாய நம சிவாய. திடீர்னு சங்க சக்கர கதாதரனா தரிசனம் கொடுத்தாரா. சாட்சா சஷ்டியிலேயே சொல்றார். உடனே எழுந்தாரோ, ஆடினார் பாடினார். உடனே சந்தோஷப்பட்டார். பஞ்சாட்சர பிரதிபாத்தியம் அல்லவா நீங்கிறார் நாராயணனை. அதுபோல இப்பொழுது தரிசனம் கொடுத்து அதை சந்தோஷப்பட்டார். ஆனா சிவன் சொன்னார், உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணதே ஆரம்பத்துல இவர் தான். என்றும் 16 வயசாயிருன்னு சொன்னவரே இவர் தான். அதெல்லாம் நினைச்சுண்டே சொல்லி காமிச்சுட்டே இருக்க மாட்டாளாம். அன்னைக்கு வந்து தபசு பண்ணிய தீர்காயுஷ்மான்னு சொன்னேனே, அதனாலதான் நீ தீர்காயுஷா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. கிருத்தஸ்ய அபரிகீர்த்தம். அனுகிரகத்தை பண்ணி விட்டு யாரு பண்ணான்னு தெரியாத அனுகிரகம் பண்ணி விடும். பண்ணின பிறகு நான் பண்ணினேன்னு சொல்லிக்கவே மாட்டேன். அப்படிலாம் சொன்னா மனுஷன் தான் அர்த்தம். தெய்வம் மனுஷன் போலயா இருக்கும். அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணினவர். அதை பத்தி பேச்சே இப்போ எடுக்கல. ஆனா சொல்றார், நஹ்யம்மயானி தீர்த்தானி நதேவாக சேதனோத்திதாக தே குணந்தி உருகாலேன யூயம் தரிசன மாத்திரதா. கோவிலுக்கு போனா கூட, தீர்த்தத்துக்கு போனா கூட அவ்வளவு பரிசுத்தி வந்துடாது. உங்களை போன்ற சாதுக்களை பார்த்தா தரிசன மாத்திரத்தினாலே சுத்தம் வரும் அப்படின்னா மார்க்கண்டேயர் முழிச்சார். இது பரமேஸ்வரன் என்ன பார்த்து சொல்ல? ஓஹோ, அகோ ஈஸ்வர லீலே. நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் அவதாரமா இருந்துட்டாக, இதெல்லாம் லீலாவிடம் வனமவேகையதா நடசிய மனுஷாவதாரம் இல்ல, மனுஷாவதாரம் இல்ல, மனுஷாவதாரம் இல்லைன்னு நினைச்சுட்டே இருந்தேன். இப்ப என்னாச்சு, சாட்சாது ஈஸ்வரனே இப்படிதான் பண்ணுவார் போல இருக்கு. அவதார லீலையில ஈஸ்வரனே இப்படிதான் சொல்லுவார் போல இருக்கு. அவர் வந்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணவாகுது? அகோ ஈஸ்வர லீலேயம் துர்விபாவ்யா சரீரினாம். நல்ல வேலை, அப்படித்தானாக்கும் நானும் நான் நினைச்சுட்டேன்னா எங்க போய் விளவுறது. நல்ல வேலை எனக்கு அந்த அகம்பாவத்தை கொடுக்கல. அதனாலதான் அவரை அப்படி சொல்றாரோ என்னவோ. உடனே மனசு நினைச்சிருந்தார். ஆனால் என் நமந்தி ஈசிதவ்யானி, நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லலாம். உங்களைத்தானே வேதம் நமோ நமகா நமோ நமகா நமோ நமகான்னு சொல்றேன். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். நீங்கள் பாரு, டேய் மார்க்கண்டேயா, இவ்வாறு இன்னொரு 1 கோடி பஞ்சாட்சரம் பண்ணிட்டு புரஸ்கரணம் பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது மாதிரி நீங்க ஆத்யம் பண்ணணுமே தவிர நீங்கள் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. என்ன ஸ்துவந்தி ஜெகதீஸ்வராக அது போட்டோம். சரி, ஆத்யம் பண்ணுன்னு சொல்லிட்டேன். மார்க்கண்டையா, உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதும், பகவத் அச்சுதாம் பக்தி, எனக்கு பகவானாகிய நாராயணனிடத்துல அஸ்கலிதமான பக்தி வேணும். நழுவவே நழுவாத ஜாகிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தைகள்ல நிரந்தரம் அவருடைய தியானமாவே எனக்கு இருக்கணும். அப்புறம் எப்போதுமே 3 வரம் கொடுக்கணும். 1 வரம் சில பேருக்கு, 2 வரம் சில பேருக்கு, இவருக்கெல்லாம் 3 வரம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அப்புறம் தான் தத் புருஷே, ஹரியின் இடத்துல எனக்கு பக்தி வேணும், ஹரிதாசர்கள் இடத்துல பக்தி வேணும். அப்புறம் வேணும் தானே கேட்கிறார், ததா துவயி, எனக்கு ஹரியின் இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கோ ததா, அதுல ஒரு மாத்து குறையாம உங்களிடத்துல எனக்கு இருக்கணும். உங்களிடத்துல எனக்கு ஹரியின் இடத்துல உள்ள பக்தி உங்களிடத்திலேயே எனக்கு இருக்கணும். ததா துவயி, இப்படி ஒரு சம்பாஷணை இருக்கு ஒரு பக்தனுக்கு. அது பரம வைஷ்ணவன் மார்க்கண்டேயர், அவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கிற சம்பாஷணை எப்படி இருக்கு, பக்தர்களுக்கு எப்படி சம்பாஷணை இருக்குங்கிறதுனாலே அவருடைய வச்சனமே அப்படிதான் எல்லாரிடத்திலையும் பேசுவதான். அவர் இல்லாதவனா நான் பேசாம உட்கார். குருஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. ஒரு சம்சயமும் கேட்டா பதிலே சொல்ல மாட்டார். ஏன்னா சம்சயம் கேட்கறதுக்கு என்ன யோகியதை இந்த பயலுக்கு? இதுக்கு ஈஸ்வரனா பரமேஸ்வரனான்னு எங்கிட்ட இந்த பய சம்சயங்கிறான்னா, அப்ப என்னைக்குதான் இவனுக்கு சாட்சாத்காரம், என்னைக்குதான் திவ்யம் சர்வ சம்சயாக தஸ்மின் திருஷ்டே பராவலே.
என்ன தரிசனம் பண்ணி விட்டு சம்சயம் கேட்கிறான்னா சம்சயம் தீரவே தீரும். அதனால உபன்யாசம் பண்ண மாட்டாராம். ஆனால் மௌனமாவே இருப்பார். பேசுறதா இருந்தா இப்படி அழகா பேசுவாருங்கிறதுனால சிவே நவச்சாத்வா கிரிசாட்சாவதாமசி, அடைவதற்கான அழகான வழியை நீங்களேதானே சொல்றேன். இந்த ஜகத்து எல்லாம் சுமனா இருக்கும்படி, சுமனசோட அயட்சமமாக இருக்கும்படி நீங்களானே அனுகிரகம் பண்றேன்.